ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா நீங்க உங்க பிசினஸ்க்காக Facebookல சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்றீங்களா? சோ அப்ப கண்டிப்பா இந்த சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. சோ அதாவது நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணும்போது உங்களோட ஆட்ஸ் வந்து டைரக்டா லேர்னிங் ஃபேஸ் போயிடும், இல்ல லேர்னிங் லிமிடெட் ஃபேஸ் போயிடும். சோ இந்த மாதிரி போகும்போது என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, உங்களோட கன்வர்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாயிடும். சோ ஸ்பெண்டிங் மட்டும் அதிகமா இருக்கும். சோ இதை எப்படி ஓவர் கம் பண்றது, அதை பத்தி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரதா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். அதாவது உங்க பிசினஸோட சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குயிஸ் ஏதாச்சும் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க டைரக்டா Facebookல சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த இஷ்யூ இல்ல சேலஞ்ச் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது டைரக்டா உங்க ஆட்ஸ் வந்து லேர்னிங் ஃபேஸ்க்குள்ள போயிடும். சில பேருக்கு லேர்னிங் லிமிடெட் ஃபேஸ்க்குள்ள போகும். சோ அது மட்டும் இல்லாம நீங்க நார்மல் லீட்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஃபெட்டிக் அந்த அந்த எரர் நீங்க பாத்திருப்பீங்க. சோ இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றது, அதை பத்தி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க Facebook மார்க்கெட்டிங் பண்றீங்க. சோ உங்களோட ஆட்ஸ் வந்து டைரக்டா சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணும்போது தான் இந்த மாதிரி இஷ்யூலாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். சோ நீங்க மத்த கேம்பெயின் ட்ரை பண்ணி டைரக்டா உங்களோட ஆட் வந்து ஆக்டிவ் ஆயிடும். பட் நீங்க சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணும்போது இங்க என்ன நம்ம பண்றோம்னா, கன்வர்ஷன் புஷ் பண்றோம். டைரக்டா வந்து என்ன பண்றோம், Facebook கிட்ட எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் டைரக்டா சேல் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி டைரக்டா நம்ம புஷ் பண்றதுனால இங்க என்ன பண்ணும், உங்களோட ஆட் வந்து டைரக்டா லேர்னிங் பேஸுக்கோ லேர்னிங் லிமிடெட் பேஸ்க்கு போயிடும். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நம்ம ட்ராக் பண்ணுவோம், கண்டிப்பா நீங்க வந்து இப்ப கன்வர்ஷன், அதாவது இந்த மாதிரி சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா நீங்க கன்வர்ஷன் பிக்சல் இன்ஸ்டால் பண்ணுவீங்க உங்களோட வெப்சைட்லயும் சரி. அப்புறம் வந்து வேற ஏதாவது லேண்டிங் பேஜ் நீங்க பண்ணாலும் அங்க இருந்து கண்டிப்பா. சோ இந்த பிக்சல் வச்சுதான் உங்களால ட்ராக் பண்ண முடியும். சோ கண்டிப்பா வந்து நீங்க வந்து சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ண போனா கண்டிப்பா பிக்சல் எப்படி இன்ஸ்டால் பண்ண தெரியும். சோ சேம் டைம் நீங்க இன்ஸ்டாலும் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நீங்க நார்மலா ஒரு லேர்னிங் பேஜ்ல உங்க ஆட்ஸ் போயிடுச்சுன்னா சோ அது எப்போ ஆக்டிவ் ஆகும்னு சொல்லி தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, லேர்னிங் பேஜ்க்கு வந்து உங்களோட ஆட்ஸ் போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பர் வீக்குள்ள ஒரு 50 கன்வர்ஷன் உங்களோட ஆட்ஸ்க்கு வந்தா மட்டும்தான் உங்களோட ஆட் வந்து லேர்னிங் பேஸ்ல இருந்து ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு மாறும். இல்லைன்னா உங்க ஆட் வந்து கடைசி வரைக்கும் லேர்னிங் ஸ்டேஜோ லேர்னிங் லிமிட்டட் ஸ்டேஜுக்கு போகும். ஸோ இந்த லேர்னிங் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டைரக்டா கன்வர்ஷன் புஷ் பண்ணும்போது, அதாவது சேல்ஸ் டைரக்டா புஷ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் Facebook வந்து அவரோட அல்காரிதம் என்ன பண்ணும், லேர்ன் பண்ணும். ஸோ உங்களோட ஆட்ஸ் வந்து யாருக்கிட்ட காமிச்சா உங்களுக்கு கன்வர்ஷன் வரும் சொல்லிட்டு லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இது எல்லாருக்குமே இது வந்து தெரியும். ஸோ நீங்க டைரக்டா சேல்ஸ் கேம்பெயின் பிச் பண்ணும்போது டைரக்டா உங்க ஆட் வந்து லேர்னிங் பேஸ்க்குள்ள போகுது. ஸோ அப்ப என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, Facebook அல்காரிதம் சோ உங்களோட ஆடை வந்து யாரு காமிச்சா கன்வெர்ட் ஆகுவாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து லேர்ன் பண்ணும். சோ அந்த லேர்ன் பண்ற அந்த இதுக்கு வந்து நிறைய ஏஐ மிஷின் லேர்னிங் எல்லாம் வந்திருக்கு. பட் ஆனா இது லேர்ன் பண்ண டைம் எடுக்குது. சோ இதை லேர்ன் பண்ணி தான் நமக்கு கன்வர்ஷனை கொண்டு வரும். சோ இது என்ன எப்படி நடக்கும் பார்த்தா, நீங்க பர் வீக்குக்குள்ள ஒரு 50 கன்வர்ஷன் கொண்டு வந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களோட லேர்னிங் பேஸ் வந்து ஆக்டிவ் பேஸா மாறும். பட் இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தா என்னோட கிளைண்ட் நான் வந்து ஃபாரின் கிளைண்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். சோ அவங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டா என்ன பார்த்தா 3 டேஸ்க்குள்ள 10 கன்வர்ஷன் வந்தாலே போதும். ஸோ 3 டேஸ்க்குள்ள நீங்க 10 கன்வர்ஷன் கொண்டு வந்தாவே உங்களோட லேர்னிங் பேஸ் வந்து ஆக்டிவ் பேஸா மாறும். ஸோ இதுல வந்து நீங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா லேர்னிங் பேஸ் வந்து ஆக்டிவ் பேஸ் மாத்த ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் ஆனா லேர்னிங் லிமிட்டடா மாறும்போது உங்களோட மணி ரொம்ப வேஸ்டா போகும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் நீங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ உங்களோட ஆடு வந்து ஃபர்ஸ்ட் லேர்னிங் பேஜ்குள்ள போயிடுச்சுன்னா அதுக்குள்ள கன்வர்ஷன் நடக்குதா, அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் சொல்லி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆட் ரன் பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆட் ரன் பண்றீங்க. அந்த ஆட் வந்து சேல்ஸ் கேம்பெயின் தான் டைரக்டா நீங்க ரன் பண்றீங்கன்னா ஸோ அந்த லேர்னிங் பேஜ்குள்ள போயிடுச்சுன்னா தயவு செஞ்சு அதோட பட்ஜெட்டை வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பட்ஜெட்ல வைக்காதீங்க. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா மினிமம் பட்ஜெட் டெய்லி பட்ஜெட் வந்து பார்த்தா நான் வந்து பர் டேக்கு 10,000 ஒர்க் பண்ற கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். பர் டேக்கு 1000ல ஒர்க் பண்ற கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ நான் எல்லா கிளைண்ட் நான் சஜஸ்ட் பண்ற மெயினா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்றது ஹையஸ்ட் பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது இப்போ பர் டே வந்து 1000 rupees ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸா இருந்தீங்கன்னா 1000 rupees இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவல்ல நல்ல லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட பட்ஜெட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணீங்க. பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ற ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறீங்க அந்த பட்ஜெட் தான் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க போக போக ஸ்கேல் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்ணும்போது ஒரு 1000 மேல பிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் வர ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேர் பார்த்திருக்கேன். நானே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா என்னோட கிளைண்ட் வந்து எங்கிட்ட பர் டே வந்து 500 வைங்க, போக போக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் ஹையஸ்ட் பட்ஜெட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் சஜஷனா இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் நாளே 10,000 ரூபாய் வைக்காதீங்க. ஸோ உங்களோட பட்ஜெட் தெரியும், உங்களோட ப்ராடக்டோட பட்ஜெட் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிக்ஸ் பண்ணுங்க. உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பட்ஜெட்டை பிக்ஸ் பண்ணுங்க. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் வந்து நீங்க வந்து எப்பயும் கொஞ்சம் ஹையஸ்டா வைங்க. ஏன்னா பிகாஸ் இது சேல்ஸ் கன்வர்ஷன். ஸோ டைரக்டா வந்து கன்வர்ஷன் பண்ண போறீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரீச் வந்து ரொம்ப ரொம்ப லோவா இருக்கும்.
ரீச் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் பிட் பண்ணும்போது கொஞ்சம் ஐஎஸ் பட்ஜெட்ல பிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அவாய்ட் சிக்னிஃபிகன்ட் எடிட். ஸோ அதாவது ஒரு ஆடு லான்ச் பண்ணிட்டு அது லேர்னிங் ஃபேஸ் போயிடுச்சு, அது ஆக்டிவ் ஆகிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, டக்குனு போயிட்டு பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ டக்குனு போயிட்டு ஆட் காப்பி மாத்துவாங்க, சில சேஞ்சஸ் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து டார்கெட் ஆடியன்ஸ் மாத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆடு வந்து நீங்க சேல்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 3 to 4 days வெயிட் பண்ணுங்க, அது கன்வர்ஷன் நடக்குதா, லீட்ஸ் உள்ள வருதா, ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க எடிட்லாம் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாளே லான்ச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நாளே லேர்னிங் பேஜ்ல போயிடும். சில பேர் அப்படியே எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நான் ஒர்க் பண்ண ஆக்சுவலா வந்து நான் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அவங்களாம் கைட் பண்ணும்போது அவங்க வந்து ரெகுலரா டெய்லி சேஞ்ச் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ எப்பவுமே ஒரு ஆட் லான்ச் பண்ணா முதல்ல அதை பெர்ஃபார்ம் பண்ண விடணும். ஸோ அதை பெர்ஃபார்ம் பண்ணதான் அது பண்ணுதா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நீங்க அதை எடிட் பண்றது, சேஞ்ச் பண்றது, இல்ல ஆடை ரீசெட் பண்றது, அந்த மாதிரி நிறைய ஒர்க் எல்லாம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி எடிட்டை அவாய்ட் பண்ணுங்க. நார்மலா நான் சொல்றது எல்லாமே சேல்ஸ் கேம்பெயின் தான். ஸோ நான் மற்ற கேம்பெயின் எதுவுமே சொல்ல, மெசேஜ் கேம்பெயினோ லீட் கேம்பெயின் அதை பத்தி எதுவுமே சொல்ல. இப்போ நான் ஃபுல்லா கவர் பண்றது சேல்ஸ் கேம்பெயின் தான். ஸோ சேல்ஸ் கேம்பெயின் லான்ச் பண்ணோம்னா லேர்னிங் பேஸ் போச்சுன்னா கொஞ்ச நாள் அதை பெர்ஃபார்ம் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சிபிஓ. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணும்போது பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா சிபிஓ மெத்தட் போடுங்க. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். என்னோட சேனலை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஏபிஓனா என்ன, சிபிஓனா என்ன. சிபிஓனா கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ டைரக்டா கேம்பெயின்ல பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அங்க நீங்க ரன் பண்ணும்போது உங்களுக்கு டைரக்டா கொஞ்சம் லீட்ஸ் வரது, கன்வர்ஷன் வரது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நீங்க சிபிஓ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. ஸோ அது பெஸ்டா இருக்கும். அப்புறம் வந்து வின்னிங் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். பிகாஸ் இங்க வந்து நம்மளால சொல்லவே முடியாது எந்த கேம்பெயின் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஏபி டெஸ்டிங் நம்ம சேனல் ஆல்ரெடி கவர் பண்ணிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏபி டெஸ்டிங் வச்சு அவங்களோட வின்னிங் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா சேல்ஸ் கேம்பெயின் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேரக்டா நம்ம சேல் பண்ண போறோம். ஸோ அதனால நீங்க வின்னிங் எந்த ஆட் காப்பி ஒர்க் ஆகுது, எந்த கிரியேட்டிவ்ஸ் ஒர்க் ஆகுது, எந்த வீடியோஸ் ஒர்க் ஆகுது, ஸோ எந்த பிளேஸ்மெண்ட் ஒர்க் ஆகுது, இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த வின்னிங் அடை நீங்க ரெகுலரா உங்களோட டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட வின்னிங் அடை கண்டிப்பா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். ஃபைண்ட் அவுட் பண்ணா மட்டும் தான் உங்களோட ஸ்பெண்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண மாட்டேன், எனக்கு இருக்கிற ஆடை வச்சு நான் ரன் பண்ணிக்கிறேன், நான் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கேன்னா நீங்க அமௌண்ட்டை கண்டிப்பா லாஸ் பண்ணிதான் ஆகணும். உங்களோட மணி ஃபுல்லா வேஸ்டா தான் போகும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆட் செட் எப்போ நீங்க பண்ணணும், நீங்க ஒரு ஆட் ரன் பண்ணி 1 வீக் ஆகுது, கன்வர்ஷன் ரொம்ப லோவா இருக்கு, ஸோ உங்களோட லேர்னிங் ஃபேஸ் வந்து லேர்னிங் லிமிடெட் ஃபேஸ்க்குள்ள வந்துருச்சு, ஸோ இதுல வந்து எதுவுமே சேஞ்சஸ் ஆகல, அப்போ நீங்க கண்டிப்பா ஆட் செட் மாத்தி ஆகணும். ஸோ கம்ப்ளீட்டா ஆட் செட்ல நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆட் செட்னா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூ ஆட் செட் கிரியேட் பண்ணலாம், அப்படின்னா ஆட் காப்பி சேஞ்ச் பண்ணலாம், கிரியேட்டிவ் சேஞ்ச் பண்ணலாம், அங்க யூஸ் பண்ண வீடியோஸும் போஸ்ட் சேஞ்ச் பண்ணி பாருங்க. அப்புறம் டார்கெட் ஆட்ஸ் மாத்துங்க, வேற நியூ டார்கெட் ஆட்ஸ் கொடுங்க, அப்புறம் பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க இங்க வின்னிங் ஆட மட்டும் கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆட் செட் ப்ராப்ளமே உங்களுக்கு வராது. இன்கேஸ் நீங்க வின்னிங் ஆட் ஏபி டெஸ்ட்ல என்னால பண்ண முடியாதான், கண்டிப்பா நீங்க ஆட் செட்டை சேஞ்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட் காப்பி, கிரியேட்டிவ்ஸ், டார்கெட் ஆட்ஸ் நீங்க செட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா லேர்னிங் ஃபேஸ் அவாய்ட் பண்ணதுக்கு நீங்க முதல்ல வந்து சிக்னிஃபிகன்ட் எடிட் பண்ணாதீங்க. அது ஒண்ணு. செகண்ட் வந்து பட்ஜெட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் ஹை பட்ஜெட்ல அதாவது பிட் பண்ணுங்க. நீங்க நார்மலா உங்களோட ப்ராடக்டோட காஸ்ட் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி ஹை பட்ஜெட் பிட் பண்ணுங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க சிபிஓ ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்றது ரெடியா இல்லை அப்படின்னா நீங்க டைரக்டா சிபிஓ ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சேஞ்ச் ஆட் செட் இருக்கும். அதர்வைஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்க டக்குன்னு வின்னிங் ஆட ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏபி டெஸ்டிங்கோ இல்ல மல்டிபிள் ஆட் செட் டெஸ்ட் பண்ணுறதோ அதுல நீங்க வின்னிங் ஆட ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களோட லேர்னிங் பேஸ்ல இருந்து உங்களோட ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு கொண்டு வருவோம். இந்த மாதிரி ஆக்டிவ் ஸ்டேஜ் கொண்டு வந்தா உங்களுக்கு கன்வர்ஷன் அதிகமாகும், பிளஸ் சேல்ஸ் அதிகமா நடக்கும். ஸோ இது யாரும் மறந்துடாதீங்க. இதை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஸோ நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். நீங்க சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணும்போது இதுல இன்னொரு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் நான் சொல்றேன். பிகாஸ் என்னோட கிளைண்ட்ஸ் நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ டைரக்டா பர்ச்சேஸ் நடக்கலாம், எப்படி என்னோட கேம்பெயின் ஆக்டிவா மாத்தினா ஒரு சின்ன சின்ன ஐடியா மட்டும் இருக்கு. நார்மலா வந்து சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன். பிகாஸ் நான் வந்து நிறைய கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ நான் ஃபாரின் கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ நம்மளோட சென்னை, தமிழ்நாடு கிளைண்ட்ஸ் நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ அவங்கள ஒர்க் பண்ணும்போது நம்மளோட மெயினான இது வந்து பாத்தீங்கன்னா பிக்சல் இன்சர்ட் பண்ணுவோம். கன்வர்ஷன் ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எனக்கு டைரக்டா சேல் நடக்கல, பட் ஆட் டு கார்ட் நடக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து வீக்லி என்னால 10 ஆட் டு கார்ட் கொண்டு வர முடியும்னா நீங்க கண்டிப்பா ஆட் டு கார்ட் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட லேர்னிங் பேஸை ஆக்டிவ் பேஸை மாற்ற முடியும். ஸோ அதனால உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் ஆட் டு கார்ட்ல போடுறாங்களா இல்ல சேல்ஸ் நடக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ ஆட் டு கார்ட் வருதுன்னா நீங்க கண்டிப்பா டைரக்டா ஆட் டு கார்ட் வச்சு கன்வர்ஷன் பிக்சல் ரெடி பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களோட லேர்னிங் பேஸ் ஈஸியா வந்து ஆக்டிவ் பேஸை மாற்ற முடியும். ஸோ இதை வந்து நீங்க கன்வர்ஷன் ஈவெண்ட்ல கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு பர்ச்சேஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் ஈவெண்ட்டை ட்ராக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சேல்ஸ் நடந்து 50 சேல்ஸ் நடந்தா, அதாவது வீக்லி வந்து 50 சேல்ஸ் மேல கன்வெர்ட் நடந்தாதான் உங்களுக்கு ஆக்டிவ் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதர் கண்ட்ரீஸ்ல வந்து 3 daysல 10% கன்வர்ஷன் நடந்தாவே ஆக்டிவா சொல்றாங்க. பட் ஆனா நான் இன்னும் நமக்கு இந்தியாக்குள்ள வரல. பட் எனக்கு இன்னும் என்னோட ஃபேஸ்புக் ஆட்ஸை கொண்டு வரல. பட் நிறைய பேருக்கு வந்து அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மள ஆக்டிவ் ஸ்டேஜ் வந்துச்சுன்னா நம்மளோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட ப்ராஃபிட் கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ண முடியும் கைஸ். ஸோ இதை கண்டிப்பா நீங்க பாருங்க. ஸோ இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க.
சோ அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கு, கிரியேட்டிவ் ஃபெட்டிக்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது நீங்க லீட்ஸ் கேம்பெயினோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவேர்னஸ் கேம்பெயினோ, ஸோ எந்த கேம்பெயின் ட்ரை பண்ணுவோம் கிரியேட்டிவ் ஃபெட்டிக். பிகாஸ் சில பேர் எல்லாம் பண்ண ஒரு ஆட் ரன் பண்ணிட்டு அப்படியே மாசக்கணக்காக விட்டுருவாங்க. சோ அது என்ன நடக்கும் பண்ணா லீட்ஸ் வரும், அது போக போக லீட்ஸோட கவுண்ட் கம்மியாயிட்டு இருக்கும். அதுக்கு மெயின் காரணம் வந்து கிரியேட்டிவ் ஃபெட்டிக் பார்க்கவே மாட்டாங்க. சோ இது எப்படி அவாய்ட் பண்ணுன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி தரேன். சோ இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்கும் எப்படி லேர்னிங் பேஸ்ல இருந்து ஆக்டிவ் ஸ்பேஸ்க்கு மாத்துறதுன்னு சொல்லிட்டு. சோ நீங்க கண்டிப்பா கைஸ், நீங்க பிசினஸ் ஓனரா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலும் சரி, Facebook ஆட்ஸ் மேனேஜர் மட்டும் நீங்க பர்ஃபெக்ட்டா லேர்ன் பண்ணா போதும், உங்களால எந்த ஒரு பிசினஸ்க்கும் உங்களால மார்க்கெட்டிங் பண்ண முடியும். சோ ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.